சரி, இந்த வருஷத்தோடைய நம்மளுடைய கருப்பொருள் வசனம், ஓகே, நம்முடைய தீம் வேர்ஸ் வந்து மார்க்கு 16:15. ஓகே, that is our theme verse for the year 2025. எல்லாருக்கும் மனப்பாடமா உங்களுக்கு தெரியணும். ஓகே, இந்த மார்க்கு 16:15 இயேசு என்ன சொன்னாரு? நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். அப்படியாக தான் கர்த்தர் நமக்கு சொன்னார். அப்போ பிரியமானவர்களே, இது ஆக்சுவலி இந்த வார்த்தையை வந்து இயேசு யாருக்கு சொன்னாரு? அந்த 11 சீடர்களுக்கு சொன்னார். கடைசியாக அவர் பரம் ஏறுகிறதுக்கு முன்பதாக இயேசு இந்த சீடர்களுக்கு சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை, பல வார்த்தைகள் மற்ற வார்த்தைகளும் சொன்னாரு. அதில் இது முக்கியமான ஒரு வார்த்தை. 11 சீடர்களை பார்த்து உலகம் எங்கும் போய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். இப்போ பாஸ்டரோடைய ஒரு கேள்வியோடு என்னுடைய பிரசங்கத்தை இன்றைக்கு நான் ஆரம்பிக்கிறேன். பிரசங்கம் பண்ணுங்க, சுவிசேஷத்தை போய் சொல்லுங்கன்னா சரியா, அந்த சுவிசேஷத்துடைய கண்டென்ட் என்னது, என்ன அவங்க போய் சொல்ல வேண்டும்? இந்த கேள்வி நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா? அடிக்கடி சொல்லுகிறோம், சுவிசேஷத்தை போய் சொல்லுங்க, நல்ல செய்தியை போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு அடிக்கடி சபையில பேசுறோம், கற்றுக் கொடுக்கிறோம். சரியா, தனிப்பட்ட வகையில் நீங்க பாஸ்டரோடு பேசும் பொழுது நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். எங்க இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். சரி, ஓகே, ஏறக்குறைய சுவிசேஷம் என்பது என்னதுன்னு சொல்லி ஏறக்குறைய உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கு வேண்டிய டெஃபினேஷன்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆனா பிரியமானவர்களே, ஆரம்ப நாட்களிலே சீடர்கள் கட்டளையை பெற்ற பிறகு அந்த சுவிசேஷத்தை எப்படி அறிந்து என்னத்தை போய் அவர்கள் வெளியே சொன்னார்கள், அதை நம்ம இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். We going to see how those days the disciples understood the message of the gospel and the content of the gospel and how they go and present the gospel to the entire world. அதை நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். ஏன் கர்த்தர் இதெல்லாம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு? நம்மளுடைய சுயத்தில் நம்ம போகக்கூடாது. இதெல்லாம் எழுதி நான் கொடுத்திருக்கிறேன், இதெல்லாம் இவங்க பிராக்டிஸ் பண்ணினாங்க, நீங்க என்ன செய்யணும்? இதன்படிதான் அறிந்து இதன்படிதான் நீங்க போய் சொல்லணும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு நிறைய வசனங்களை கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு படித்து கற்று அறிய போகிறோம். நான் ஏன் இந்த காரியத்தை நான் சொல்றேன்னா, இந்த வருஷத்துல நமக்கு ஒரு தரிசனம் உண்டு, இந்த வருஷத்துல நமக்கு ஒரு நோக்கம் உண்டு, சுவிசேஷத்தை போய் சொல்லணும் என்று சொல்லி. இந்த கேள்வி நான் உங்ககிட்ட நான் கேட்டேன்னா, இந்த வருஷத்தோடைய தரிசனம் என்னது? Go and preach the gospel. But now I want to say, and the content of the gospel என்னது? How you understood the gospels well. So இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கு வேண்டிய கேள்விகளுக்கு நான் இன்னைக்கு என்ன செய்ய பார்க்கிறேன்? உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்ய நான் விரும்புகிறேன். ஸோ இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேள்விப்பட்ட பிறகு நீங்க என்ன செய்ய போகிறீங்க? ஒரு நண்பனை பார்க்கும் பொழுது அல்லது உங்களுக்கு தெரியாதவர்களை பார்க்கும் பொழுது, ஓகே, பொது ஜனங்களை பார்க்கும் பொழுது சொல்ல வேண்டிய அந்த காரியத்தை நன்கு அறிந்து இதை சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், we will see the same result. How many of you believe? அந்த நாட்களிலே அவர்கள் சுவிசேஷத்தை போய் சொன்னார்கள். 2 காரியம் நடந்துச்சு. ஒன்னு, அந்த இடத்திலே தேவனுடைய மகிமை ஆசீர்வாதம் வந்தது. 2, அவர்கள் அடி வாங்கினார்கள். சோ 2 காரியம் உங்களுக்கு நடக்கலாம். சரியான சுவிசேஷத்தை சொன்னீங்கன்னா ஒன்று வெற்றி, அல்லது நீங்க போய் சொல்றீங்க பார்த்தீங்களா, கோபப்பட்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? உங்களை அடிப்பார்கள். அடியோ நீங்க என்ன செய்யுங்க? வாங்கிட்டு வர சொல்றேன், வாங்கிட்டு நான் உங்களை பார்த்து நான் வர சொல்றேன். ஆல்ரைட், now first of all, அந்த சுவிசேஷம்னா நல்ல செய்தி, குட் நியூஸ் ஆர் காஸ்பல். ஆங்கிலத்தில் குட் நியூஸ், காஸ்பல், நல்ல செய்தி, சுவிசேஷம். இப்போ இந்த சுவிசேஷத்தோட டெஃபினேஷன் என்னது? When Jesus Christ told them, go and preach the gospel, when the apostles understood the gospel, so அவங்களுடைய டெஃபினேஷன் என்னது? அந்த சுவிசேஷம் என்பது எப்படியாய் அவர்கள் விளங்கி கொண்டார்கள்? அதோடைய நல்ல ஒரு டெஃபினேஷனை வந்து யார் கொடுக்கிறார்? பவுல் கொடுக்கிறார்.
இதை நீங்க ரோமர் 1:1-2 வாசிக்கலாம். நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. நீங்க நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா நீங்க எழுதி கொள்ளுங்க. the definition of the gospel ரோமர் 1:1-2 அதை வாசிக்க வேண்டாம். அது one of the point, அது one of the definition. இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது a good definition in the Bible what this gospel is all about. 1 Corinthians chapter 15 முதல் 4 வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15 முதல் 4 வசனம். இதுதாங்க சுவிசேஷத்தோடைய அர்த்தம். 1 கொரிந்தியர் 15 முதல் 4 வசனம். நான் முதலாவது ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Now brothers and sisters, I want to remind you of the gospel I preached you. சபைக்கு சொல்றாரு, சரியா? கொரிந்து சபைக்கு சொல்றாரு, நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் அந்த காஸ்பல் உங்களுக்கு, அந்த காஸ்பல் நான் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்றேன், which you received and on which you have taken your stand. By this gospel you are saved if you hold firmly to the word I preached to you. Otherwise you have believed in vain. Verse 3. For what I received I passed on to you as of first importance, that அந்த வசனம் முக்கியம், அந்த கடைசி பகுதி இதுதான் டெஃபினிஷன். Then Christ died for our sins according to the scripture. Verse 4, that he was buried, that he was raised on the third day according to the scripture. வாசிங்கம்மா, அந்த 3வது வசனத்தை மட்டும் நீங்க வாசிங்கம்மா. 3வது வசனத்தை மட்டும். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. அப்படின்னா என்ன சொல்றாரு பவுல்? அந்த சபையை எப்படி கட்டினாரு? ஆரம்பத்தில் கொரிந்து சபையில கொரிந்து பட்டணத்தில் சபை இல்லை, எல்லாரும் அவிசுவாசிகளாக இருந்தாங்க, இயேசுவே எதிர்த்து இருந்தாங்க, எல்லாரும் இருளுக்குள்ளாக இருந்தாங்க. இப்ப பவுலுடைய தரிசனம் என்னது? இயேசு என்ன சொன்னாரு? சுவிசேஷத்தை போய் சொல்லணும் என்று சொல்லி. அப்ப பவுலுடைய நோக்கம் என்ன? இந்த அந்தகார இருளுக்குள்ளாக இருக்கின்ற இந்த ஜனங்கள் வெளிச்சத்துக்குள்ளாக வரணும். அப்போ இவர்கள் மத்தியிலே இந்த செய்தியை சொல்லணும். அவர் என்ன சொல்றாரு? என்ன செய்தியை பகிர்ந்து கொண்டாரா? அந்த காஸ்பலை உடைத்து பேசுறாரு. 3 காரியம். முதலாவது, கிறிஸ்து உலகத்திலே இருந்தார். இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. Gospel is all about Christ. அவர் உலகத்துக்கு மனிதனாய் வந்தாரு. அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்தார். அப்ப gospel செய்தி என்று சொல்லும் பொழுது it is all about the death of Christ. நீங்க செய்தி மற்றவங்கிட்ட சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சொல்ல வேண்டும். எப்படிப்பட்டவர், என்ன காரியத்தை செய்தாரு, மனிதனுக்கு என்ன நன்மை செய்தார் என்று சொல்லி that is part of the gospel நீங்க சொல்ல வேண்டும். இரண்டாவது, எதை மறந்து போயிடக்கூடாது, இந்த கிறிஸ்துவானவர் மனிதனுக்காக சிலுவையிலே மரித்தார். அது another important point, content of the gospel, the death of the death of Christ. That is another important of the gospel. மூன்றாவது, அதோடு அவர் விடல, அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். இந்த இயேசு கிறிஸ்து யாருங்க? உயிரோடு எழும்பினார் என்று சொல்லி இதை தான் பிரசங்கம் பண்ணினாரு. அப்படி என்றால் பிரியமானவர்களே, நான் என்னத்தை நான் யூகிக்கிறேன்னா, அந்த சபையை அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சின்ன சின்ன கூட்டத்தில் ஜனங்கள் கூடி வரும் பொழுது, அல்லது ஒரு தனிப்பட்ட மகனோடு ஒரு செய்தியை பேசும் பொழுது என்ன பேசினாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினாரு, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து பேசினாரு. ஆனாலும் அதே சமயத்தில் இன்னும் முக்கியமான ஒரு காரியம், இந்த மரித்த இயேசு 3வது நாள் உயிரோடு எழும்பினார் என்று சொல்லி அதையும் பிரசங்கம் பண்ணினாரு. பாஸ்டர் கூட இருக்கிறீங்களா? சோ இதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? விட்டுடுறோம். ஒரு நண்பனோடு பேசும் பொழுது உங்களுடைய சொந்த சாட்சியை குறித்து நீங்க பேசுறீங்க. என் கால் உடைஞ்சிச்சு, ஜெபம் பண்ணணும், இன்னைக்கு கால் சரியா இருக்குது, வீடு இல்லாம இருந்தோம், ஜெபம் பண்ணணும், கர்த்தர் எங்களுக்கு வீட்டை கொடுத்தாரு. நமக்கு நடந்த நன்மைகளை, நமக்கு நடந்த சாட்சிகளை போய் நம்ம என்ன பண்றோம்? சொல்றோம். நல்ல கவனிங்க, சாட்சியை சொல்றது தவறு இல்லை. I am not against that. சுகத்தை பெற்றிருக்கிறோம், நன்மையை பெற்றிருக்கிறோம், இன்னைக்கு நல்ல வசதியா வாழ்றோம் என்று சொல்லி இப்ப பாருங்க, நீங்க சொல்றீங்க நாங்க இப்பொழுது முன்ன ஏழையா இருந்தோம், நல்ல வசதியா இருக்கிறோம்னு இந்த மாதிரி ஒரு செய்தியை பிரசன்ட் பண்ணீங்கன்னா, அவன் உங்களை விட இன்னும் நிறைய பணம் வச்சிருக்கிறான். ரைட்டு தானே? அவனுக்கு உங்களுக்கு மேல அவனுக்கு கூடுதலான சுகம் இருக்குது பிசிக்கலி. அப்ப அவன் யோசிப்பான், என்னடா பணத்தை பற்றி பேசுற,
என்னடா பெரிய வாகனத்தை பற்றி பேசுற, என்னடா பெரிய அற்புதத்தை பற்றி பேசுற, எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய சாமி அற்புதம் பண்ணி இருக்குது, எங்களுடைய வாழ்க்கையில நான் வணங்குற ஆண்டவன் வந்து எனக்கு வீட்டை கொடுத்திருக்கிறாரு, சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, என்னங்க பெரிய விசேஷம்? அங்கதான் தப்பு பண்றோம். உங்களுடைய சாட்சி இல்லை. சீடர்கள் வந்து அவர்களுடைய சாட்சியை முதலாவது பேசல, அவர்கள் போய் கிறிஸ்துவை குறித்து பேசினார்கள், கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்து பேசினார்கள், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர்கள் பேசினார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இது யார் சொன்னா? பவுல் சொன்னாரு. சரி, இப்போ இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். ஓகே, இவங்க எல்லாம் சொல்றது மட்டும் இல்லைங்க, அதை கடைபிடித்தார்கள். பேதுருவோடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்ப்போம். பேதுரு என்ன செய்யறாரு? இப்பொழுது ஒரு கூட்டத்துக்கு போறாரு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியணும். அற்புதத்தை குறித்து பேசாதீங்க, அடையாளங்களை குறித்து பேசாதீங்க. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா தலைவலி நீங்கிரும், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா கேன்சர் போயிடும், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா பணம் வீட்டுல கொட்டும். இதை குறித்து நீங்கள் பேசக்கூடாது. இது சுவிசேஷம் இல்லை. இன்றைக்கு சபையை எடுத்துங்க, போதகர்களை எடுத்துங்க, இதுதான் சுவிசேஷம் என்று சொல்லி சபைகளுக்கு சொல்லி கொடுத்து வரார்கள். இது அல்டிமேட்லி இட் இஸ் ராங். இது பெரிய ஒரு தவறு, பெரிய ஒரு மிஸ்டேக். இப்போ பாருங்க, இப்போ பேதுரு இருக்கிறாரு. கேள்வி, இந்த பேதுருவை பார்த்து தான் பேதுருவும் 11 சீடர்கள் சொன்னேன். இவங்களை பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? உலகம் முழுவதும் எங்க போனாலும் நீங்க சுவிசேஷத்தை போய் பிரசங்கம் பண்ணுங்க. இப்போ பேதுரு கேட்டாரு, பேதுரு அந்த சுவிசேஷத்தை புரிந்தாரு, பேதுரு சுவிசேஷத்தை அனுபவித்தாரு. இப்போ ஒரு கூட்டத்துக்கு போகிறாரு, ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங் வந்து இந்த ஜெப கூட்டம் யார் வீட்டில் நடக்குதுன்னா, ஒரு அவிசுவாசி வீட்டில் நடக்குது. அந்த அவிசுவாசியோடைய வீட்டு தலைவருடைய பெயர் வந்து கொர்னிலியுஸ். எல்லாம் சொல்லுங்க, கொர்னிலியுஸ் சொல்லுங்க. இந்த கொர்னிலியுஸ் என்ன பண்ணுகிறாரு? அந்த வீட்டு கூட்டத்துக்கு யாரெல்லாம் கூப்பிட்டுட்டாரு? அவனுக்கு கூட பிறந்தவங்க, அவனுடைய அம்மா அப்பா, சகோதர சகோதரிகள், அவனுக்கு நெருங்கிய நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாரும் இப்படியாக ஒரு வீட்டில் கூடி வந்திருக்கிறாங்க. ஏன் அவர் அந்த கூட்டத்தை ஆயத்தம் பண்ணினாரு? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வரா? ஒரு முக்கியமான ஒரு பாஸ்டர் வராரு. அந்த பாஸ்டருடைய பேர் என்னது? பேதுரு. பீட்டர் வராரு. அவர் என்ன பேச போகிறாரு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேச போகிறார் என்று சொல்லி கூட்டத்தை ஆயத்தம் பண்ணிட்டாங்க. நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஒரு 100 பேரு 200 பேர் அந்த வீட்டில் கூடி வந்திருக்கலாம். கூடி வந்தாச்சு. இப்போ இந்த புல்பீட்டுக்கு யார் வரா? ஒரு பாஸ்டர் வராரு. அந்த பாஸ்டர் பேரு பீட்டர். என்ன பிரசங்கம் பண்ணினாரு? You look at the content of the message. இதை நம்ம சரியா நம்ம கவனிக்கணும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் இப்போ வாசிங்கம்மா, 39ல இருந்து வாசிங்க, 39ல இருந்து 41 வரைக்கும் வாசிங்க. அந்த பிரசங்கத்தை நம்ம பார்க்கிறோம். Basically we are going to read what actually Peter spoke. Okay, அந்த content of the gospel பார்க்க இருக்கிறோம். வாசிங்கம்மா. எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளாக சொல்லுங்க. சாட்சி சொல்லுங்க. சாட்சின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? Okay, wait. What he meant by நாங்க சாட்சி, ஏன்னா இவனுங்க பார்த்தானுங்க இயேசுவை, இவனுங்க பார்த்தானுங்க இயேசு சிலுவையில தொங்குனது, இவனுங்க பார்த்தானுங்க அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு இந்த இயேசு உயிரோட வந்துட்டாரு. சோ அப்ப உரிமையோட சொல்ற, நாங்க வந்து சாட்சி, இந்த நற்செய்திக்கு நாங்கள் சாட்சி. we are the eyewitness. Okay, what was the content? வாசிங்க அடுத்தது. அவரே மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். மரணம் பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தை குறித்து பேசுறான். அடுத்தது, மூன்றாவது நாளிலே தேவன் அவரை எழுப்பி செய்தார். ஓகே, என்ன பேசுனாங்க அந்த ஜெப கூட்டத்தில்? ப்ராபபிலி ஒரு 10 minutes பேசியிருப்பார், எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கண்டென்ட், அந்த சர்மன் கண்டென்ட் அங்க எழுதி இருக்குது. அந்த கண்டென்ட் நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு 10 minutesல எல்லாத்தையும் முடிச்சிடலாம் நீங்க, ஈவன் less than that. பட் என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணி பேசினாரு? நான் உங்களுக்கு ஒரு நபரை குறித்து நான் பேச போகிறேன். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நன்மை செய்து கொண்டு திரிந்தார். இந்த இயேசு அற்புதம் பண்ணினார். இந்த இயேசு விடுதலை கொடுத்தார். இறுதியிலே இந்த இயேசு சிலுவையிலே மரித்தார்.
ஏன் அவர் மரித்தார்? மனிதனுடைய பாவ மன்னிப்புக்காக மரித்தார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். மூன்றாவது நாள் இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். இன்றைக்கு இந்த இயேசு ஜீவிக்கிறார் என்று இந்த செய்தியை தான் சொன்னாரு. விளங்குதா? கேள்வி, இந்த செய்தியை நீங்க சொல்லி இருக்கிறீங்களா அல்லது உங்களுடைய சாட்சியை சொல்லி இருக்கிறீங்களா? நான் ஒரு காலகட்டத்தில் கேங்ஸ்டரா இருந்தேன், நான் ஒரு காலகட்டத்தில் கொலைலாம் பண்ணினேன், இந்த இயேசு என்னை தொட்டாரு, என்னை மாத்தினாரு, மற்றவங்களை பார்த்து சொல்றது நீங்களும் மனம் திரும்புங்க, சரியா, நீங்களும் இப்பொழுது மனம் மாறிடுவீங்க. அப்படி இல்லைங்க. மறுபடியும் சொல்ற, சாட்சி சொல்றது தப்பு இல்லை, சாட்சி நீங்க பிறகு சொல்லலாம். ஆனா மெயின் டாபிக் என்னது? the death of Christ, the life of Christ and the resurrection. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சரி பாஸ்டர், ஏன் பாஸ்டர் இது முக்கியம்? ஏன் இது முக்கியம்? நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். The moment you preach about the life of Christ, the moment you preach about the death of Christ, the moment you preach about the resurrection of Christ, அதை உறுதிப்படுத்த இன்னொரு நபர் அந்த இடத்துக்கு இறங்கி வருவார். யார் அவரு? ஆவியானவர். சொல்லுங்க. எப்பொழுதெல்லாம் you bring these 3 points during the presentation of the gospel, the Bible, the book of Acts, again and again, சரியா, ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துது. அந்த இடத்துல third person of Godhead, Holy Spirit அந்த இடத்துக்கு என்ன வராரு? இறங்கி வருவார் என்று சொல்லி சந்தேகமே இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். ஏன் அநேக ஜனங்களை கர்த்தருக்குள்ளாக கொண்டுட்டு வர முடியல? ஏன் அநேக ஜனங்களுடைய உள்ளம் அசைக்கப்பட முடியல? ஏன் என்றால் அந்த மூணாவது நபர் அந்த இடத்துல கிரியை செய்யல. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்கல, ஒரு அடையாளம் அங்க இல்ல. Nobody got healed, nobody received any miracle, nobody ever see anything, the miracle wonders அவங்க பார்க்கல. ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுது இப்பொழுது? ஓகே, இப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 45 வாசிங்க. 44 வாசிங்கம்மா. பேதுரு பிரசங்கம் பண்ணின பிறகு என்ன நடந்துச்சு? இந்த வார்த்தைகளை, எந்த வார்த்தைகளை? அந்த சுவிசேஷ வார்த்தைகளை, the resurrection, the death, the life of Christ. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அடுத்தது 45. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புற ஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். They were astonished. That was wonder. இந்த ஜனங்களுக்கும் ஆவியின் வரங்களா, இவர்களுக்கும் ரட்சிப்பா என்று சொல்லி ஜனங்கள் பிரமித்தார்கள். ஆவியானவர் இறங்கி வந்தார். That is the very important point I want to say to the church. நான் சொன்ன பார்த்தீங்களா ஏற்கனவே, இந்த சுவிசேஷ ஊழியம் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பங்கு உண்டு, கர்த்தருக்கு ஒரு பங்கு உண்டு. இந்த வசனம் தெளிவுபடுத்துது. சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை சரியாய் அறிந்து சரியா நீங்க பிரசன்ட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல யாரு வேலை செய்வா? பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்வார். அப்போ ஒரு வளர்ச்சி, ஒரு தொடுதல், ஒரு அசைவு வர வேண்டும் என்றால் சுவிசேஷத்தை சரியா நம்ம என்ன பண்ண வேண்டும்? பிரசன்ட் பண்ணணும். உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை நான் கொடுக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்க அப்போஸ்தலர் புத்தகம் 4 அதிகாரம் 33 வாங்க. Turn with me to book of Acts chapter 4 verse 33. Okay, I will read in English. With great power the apostle continued to testify to the resurrection of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. That means என்ன அர்த்தம்? If today, சபைக்கு எல்லாம் கேளுங்க, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க.
அப்போஸ்தலர்களை போல, பவுலை போல, பேதுருவை போல, I am making a decision. I am going to preach the gospel about the life of Christ, the death of Christ, the resurrection of Christ. நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா என்ன நடக்குது? கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கரம் அவருடைய வாழ்க்கையில தங்கியிருந்தது. இதை நீங்கள் பார்ப்பீங்க, இதை நீங்க உணர்வீங்க. சரியா? கர்த்தருடைய கரம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் மட்டும் இல்ல, அவர் உங்களோடு சேர்ந்து இணைந்து அவர் என்ன பண்ணுகிறார், வேலை செய்கிறாரு. இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். அந்த கொர்னிலியஸ் வீட்டில் வந்து அற்புதம் நடக்கல. உங்களை பார்த்து நான் சவாலாக நான் சொல்றேன், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க பேசும் பொழுது, சரியா, யூ பி ரெடி, யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் பை, தி லார்ட் வில் ஈவன் கியூர் them. ராமின் சொல்லுங்க. அந்த இடத்துல ஒரு பிசாசு பிடியில மனுஷர்கள் இருக்கலாம். சரியா, ஒரு வேதனையான ஒரு நிலைமையிலிருந்து வெளியே வராமல் இருக்கலாம், வர முடியாமல் இருக்கலாம். சரியா சுவிசேஷத்தை நீங்க சொல்லுங்க. நீங்கள் பாருங்க, உங்கள் மீது இருக்கின்ற தேவனுடைய ஆவியானவர், உங்கள் மீது இருக்கின்ற கர்த்தருடைய கரம் என்ன செய்யும்? அந்த இடத்துல தேவன் ஒரு வேலையை செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3லிருந்து 4 வாசிங்கம்மா. இங்கிலீஷ் பைபிள்ல இருக்குது, நல்லா கவனிங்க. verse 4 நான் பார்க்கிறேன், ஆங்கிலத்தில் படிக்கிறேன் நான். On one occasion, while he was eating with them, can you see the word eating with them? தமிழ்ல அது எழுதல. அந்த ஒரு ஒகேஷன்ல, அந்த 40 நாள்ல ஒரு ப்ரோக்ராம் என்னது? உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொல்றாரு? we go for மக்கான் செஷன். இந்த 11 பேர் என்ன பண்றான்? இப்பொழுது மேஜல இயேசு கிறிஸ்துக்கு நான் யூகிக்கிறேன் உட்கார்ந்து இயேசு சாப்பிடுறாரு, அவனுங்களும் என்ன பண்றாங்க? சாப்பிடுறானுங்க. நான் உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இந்த இயேசுவுக்கும் ஆரம்பத்தில் அவர்கள் பார்த்த இயேசுவுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? எல்லாம் யோசனை பண்ணி சொல்லுங்க. அந்த இயேசுவுக்கும், அதாவது சாகரத்துக்கு முன்ன உள்ள ஒரு இயேசுக்கும் இப்போ உள்ள இயேசுவுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? நல்லா கவனிங்க. அது இன்னும் மகிமை பெறாத இயேசு. இது மறுபடியும் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு, புது சரீரத்திலே மகிமை பெற்ற இயேசு. ஆமென் சொல்லுங்க. ஐ பிலீவ் அந்த இயேசு மறுபடியும் உயிரோடு எழுப்பிட்டார். பார்த்தீங்களா? அவர் மாம்சத்தில் மட்டும் இல்ல, கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். சரியா? அந்த சரீரம் வந்து மகிமை நிறைந்த ஒரு சரீரம். இப்பொழுது அவனுங்க சாப்பிடும் பொழுது தேவனுடைய மகிமை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த மகிமை நிறைந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை மகிமையோடு அவர்கள் கண்களிலே பார்க்கிறார்கள். நான் ஒன்னு சொல்றேன், அந்த கேதரிங், அந்த ஃபெலோஷிப் வந்து உள்ளத்தின் ஆழத்தில் அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் கொண்டுட்டு வந்திருக்கும். அதை பார்த்த பிறகு, அந்த மகிமை பார்த்த பிறகு, அந்த இடத்துல வந்த அந்த வல்லமை அவர்கள் பெற்ற பிறகு, அதுக்கு பிறகு அவனுங்க அஞ்சவில்லை, பயப்படல. என்னுடைய இயேசு ஜீவிக்கிறார், பார்த்துட்டோம், மகிமையின் ரூபமாக வந்து நிற்கிறாரு, அவரோடு சாப்பிட்டு இருக்கிறோம்னு சொல்லி அதுதான் அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்து இந்த 11 சீடர்கள் இரத்த சாட்சியாய் சுவிசேஷ நிமித்தம் பிறகு மரித்தார்கள். ஆமீன் சொல்லுங்க. ஆரம்பத்தில் எல்லாம் கோழையா இருந்தானுங்க. ஆனா மகிமையின் இயேசுவை அவர்கள் பார்த்த பிறகு, உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் பார்த்த பிறகு அவர்கள் எல்லோரும் பலப்பெற்று எழும்பினார்கள். ஆமீன் சொல்லுங்க. நான் ஒன்னு சொல்றேங்க, சபையார்களுக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு தரிசனம். நம்முடைய தேவன் உயிர்த்தெழுந்தான், அவர் ஆவியாக இருக்கிறார், இன்றைக்கு என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு தைரியம், உறுதி, கன்விக்ஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஐ டெல் யூ, உங்க லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிரும். உங்க லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிரும். அதுக்கு பிறகு மேகத்தில் இயேசு எடுக்கப்பட்ட பிறகு, பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு பயப்படல, சிங்கத்தை போல அவர்கள் மாறினார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு பாரம் வந்தது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெண்டேட் அவங்க என்ன பண்ணணும்? ஃபுல்ஃபில் பண்ணுனாங்க. நாங்க ஓடுவோம் இந்த இயேசுவுக்காக, இந்த இயேசுவுக்காக வாழுவோம், சுவிசேஷத்தை போய் சொல்லுவோம், எங்களுடைய ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்று சொல்லி தைரியமாய் அவர்கள் என்ன பண்ணினார்கள்? போனார்கள். ஆனப்படினால்தான் ஆரம்ப சபையில வந்து பயங்கர வளர்ச்சி, பிகாஸ் ஆஃப் த மெசேஜ் ஆஃப் ரெசரக்ஷன். இன்னைக்கு சபையில என்ன சொல்லி கொடுக்கறாங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாரு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு 2 வீடை கொடுப்பாரு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, நிறைய நகைகளை இயேசு உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு, கோல்ட கொடுப்பாரு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு சீக்கு வராது. இது சுவிசேஷம் இல்ல,
இது வேற சுவிசேஷம். That is why பவுல் என்ன சொல்றாரு கலாத்தியர் நிருபத்துல, வேற சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பேசிக்கலி அவர்களை சபிக்கிறாரு. இன்றைக்கு சபை இன்றைக்கு சபிக்கப்பட்டது. இன்றைக்கு ஊழியர்கள் இன்றைக்கு சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவங்க கொடுத்த நற்செய்தி ராங். எதுக்கு வந்திருக்கிறீங்க? எதுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க? சர்ச்சுக்கு வந்தா சாப்பாட்டு கிடைக்கும். ஆதி திருச்சபையில் அவருங்க அறிந்த தெய்வம் இயேசு வேற, அவங்க கொடுத்த பிரசங்கம் வேற. இந்த காலகட்டத்தில் நீங்க கேள்விப்பட்ட இயேசு வேற. எதுக்கு வந்திருக்கிறீங்க? உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். இங்க வந்தா எனக்கு சமாதானம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும். ஐயா நான் சொல்றேன், இதெல்லாம் கொடுப்பாரு, இதெல்லாம் சில்லறைக்காக வராதீங்க. சில்லறைக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நீங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த இயேசு ஜீவிக்கிறாரு, எனக்கு இந்த இயேசு வேண்டும். இதை மட்டும் நீங்க விளங்கிட்டீங்க சர்ச், நான் சொல்றேன், நம்ம மாறிடுவோம். ராமன் சொல்லுங்க. நான் இப்பொழுது முடிக்க இருக்கிறேன். Why message of the cross and resurrection was important for them? இயேசு போயிட்டாரு, ஓடுறானுங்க, வீடு வீடா போறானுங்க, தெருவா போறானுங்க, சொந்த நாட்டை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறான். சுவிசேஷ நிமித்தம் ஸ்தேஃபான் என்ன பண்ணிட்டானுங்க? கொலை செஞ்சிட்டானுங்க. எப்படி நம்ம கொலை பண்ணினானுங்க? கல்ல எடுத்து ஏராளம் ஜனங்கள் அவனை கல்லால் அடித்து கொலை செஞ்சிட்டானுங்க. ஏன் தெரியுமா? இந்த ரிசரக்ஷன் செய்தியை சொன்னா. ஏன் அந்த செய்தி அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு? ஏன் அந்த சுவிசேஷ செய்தி அவங்களுக்கு முக்கியமா இருந்துச்சு? ரைட், பாருங்க. முதல் காரியம், பிகாஸ் அந்த செய்தியில தான் அந்த இயேசு மரித்தார், இயேசு உயிரோடு எழும்பினார். பார்த்தீங்களா? அதுக்குள்ளாக தான் பாவ மன்னிப்பு செய்தி அடங்கி இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய மரணம் இல்லாம, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் இல்லாம மனுஷனுக்கு என்ன இல்ல? பாவ மன்னிப்பு இல்ல. அப்போ இயேசுவோடைய சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது, ஏங்க இயேசு வந்தாரு? அம்மா, ஏன் இயேசுவை நீ கும்பிடுற? நீனு ஏன் இயேசுவை நீ வணங்குற? எதற்கு இயேசு உலகத்துக்கு வந்தாரு? ஏன் இயேசு மரித்தாரு? ஏன் உயிரோடு வந்தாரு? Why? ஏன்னா மனுஷன் பாவத்தில் இருக்கிறான். அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள அவர் உலகத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்து மரித்து உயிரோடு எழும்பணும். அப்போ அந்த செய்தியில தான் பாவ மன்னிப்பு இருக்குதுங்க. அந்த செய்தியில பாவ மன்னிப்பு இருக்குது. இப்ப நம்ம என்ன பண்றது இல்ல? இந்த முக்கியமான பாவ மன்னிப்பை ஜனங்களுக்கு கொடுக்கிறது இல்ல. ஏன்னா பாவ மன்னிப்பு நமக்கு முக்கியம் இல்லையே, பங்களால நமக்கு முக்கியம். பெருமையா சொல்லிக்க, 3 வீடு வாங்கிட்டோம் பாஸ்டர், கர்த்தர் நீ ஓன்னு வச்சிருக்கிறாரு, ஓன்னு வச்சிருக்கிறாரு. அவன் 3 வீட்டுல இருக்கிறானா, பெரிய தங்க சிலுவை வேற. ஏன் தங்கம் காட்டிக்கணும்ல? பக்தியா இருக்கிறோம், நாங்க ஓவோன்னு இருக்கிறோம். ஐயா, இந்த குப்பையை நீங்க என்ன பண்ண முடியாது, மேல கொண்டுட்டு போக முடியாது. நிர்வாணியாய் வந்த நீங்க நிர்வாணியாக தான் போனோம். That is why இயேசு என்ன சொன்னாரு? நீ உலகத்தை நீ ஆதாயம் பண்ணி உன் சொந்த ஆத்மாவை நீ ஆதாயம் படுத்தல, என்ன லாபம்னு சொல்றாங்க. இதை அறிந்து அவங்களுக்கு நல்லா தெரியுது, மனுஷனுக்கு எது முக்கியம்? பாவ மன்னிப்பு தான் முக்கியம். ரத்தம் சிந்ததில் இல்லாமல் மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்பு இல்லாமல் மனுஷனுக்கு பரலோக ராஜ்யம் இல்லை. சோ மனிதனுக்கு எது முக்கியம்? The salvation. That is why they spoke about the death and forgiveness. It is very important. All right, first காரியம். நீங்க இதை உறுதிப்படுத்த நீங்க வீட்ல டைம் இருந்துச்சுன்னா நீங்க படிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில இருந்து நீங்க முழுமையா நீங்க படிச்சீங்கன்னா அந்த காரியத்தை நீங்க பார்க்கலாம். All right, இரண்டாவது, ஏன் அப்போஸ்தலர்கள் இதை பிரசங்கம் பண்ணினார்கள்? It brings hope of eternal life. ஆமென். இந்த கேட்கிற காங்கிரிகேஷனுக்கு என்ன சொல்ல வராங்க? இயேசு கிறிஸ்து இருந்தாரு, மரித்தாரு, உயிரோடு எழும்பினாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு இந்த உலகத்துக்கு பிறகு நமக்கு இன்னொரு நித்திய வாழ்க்கை நமக்கு உண்டு என்று சொல்லி அந்த இட்டர்னல் லைஃப் குறித்து இயேசுவை வைத்து பேசினார்கள். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவனை நித்திய ஜீவன் அவனுக்கு உண்டு. அவனை விசுவாசிக்கிறவன் எவனுக்கோ என்ன இருக்குது? நித்திய. அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொண்டீங்களோ அவர்களுக்கு என்ன இருக்குது? நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவனை குறித்து பேசினார்கள்.
அவர்கள். சோ இந்த நித்திய ஜீவனை குறித்து பேசணும் என்றால் எங்க ஆரம்பிக்க வேண்டும்? அத்தாட்சி இயேசுவுடைய வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல். இதை வைத்துதான் அவர்கள் நித்திய வாழ்க்கை அவர்கள் பேசுகிறார்கள். ராமின் சொல்லுங்க. பிரியமானவர்களே, எத்தனை பேர் இந்த நித்திய வாழ்க்கைக்காக ஆவலோடு இருக்கிறீங்க? ராமின் சொல்லுங்க. ராமின் சொல்லுங்க. உங்க பேர் என்னதுமா? சோப்பு சட்டை போட்டிருக்கீங்க, பாஸ்டர் மறந்துட்டு. உங்க பேரு மரியா. மரியா, நான் சொல்றேம்மா, ஒரு செய்தி நான் சொல்றேன். இந்த உலக வாழ்க்கை தற்செயலான உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு உங்களுக்கு என்ன இருக்குது? நித்திய வாழ்க்கை இருக்குது. நித்திய வாழ்க்கை இருக்குது. அந்த நித்திய வாழ்க்கையை உங்களுக்கு யார் கொடுக்கிறா? இந்த இயேசு உங்களுக்கு கொடுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. Man, what a hope. What a hope. ஐயா, இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரமாக இருக்க முடியாது. இது கரைப்பட்ட உலகம், பாவமான உலகம். இந்த உலகம் நம்முடைய முடிவு இல்லை. பரலோகம் நம்முடைய தாய் வீடு என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எங்க வீட்டில் சீக்கான என்னுடைய மாமனார் இருக்கிறார். 82 வயசு, 83 வயசு. இந்த ஒரு வாரத்தில் பேச்செல்லாம் கொஞ்சம் ஓடுது. மறுபடியும் 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 எல்லாத்தையும் மறந்து போகிறாரு. வயசாகுது, பலவீனமாக இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எங்க மனைவியை பார்த்து, சொந்த டாக்டரை பார்த்து, இந்த உலக வாழ்க்கை எனக்கு போதும், உலக வாழ்க்கை எனக்கு போதும், முடிஞ்சிருச்சு. இதுக்கு பிறகு எனக்கு என்ன காத்து கொண்டு இருக்குது? எனக்கு நித்திய வாழ்க்கை, அந்த மகிமை நிறைந்த இயேசுவை நான் பார்ப்பேன், எனக்கு ஒரு நித்திய வாழ்க்கை காத்து கொண்டு இருக்குது என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு தங்கம் போடுவாரு, அற்புதம் செய்வார். இது குப்பை காரியம். இது குப்பை காரியம் இல்ல. நித்திய வாழ்க்கை நமக்கு இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ராமின் சொல்லுங்க. See life beyond this earthly life, man. That is what abundant life is all about. That is what abundant life is all about. மூன்றாவது, it gave us hope that death is not the end of life. Pauline, Andrew, Stella, David, ஜோஷுவா, அவங்க அம்மா இறந்து போன பிறகு பயங்கர கவலை, பயங்கர கவலை. ஐயா, மரணம், வேதனை, ஃபைனல் எனிமி மரணம். எங்க அம்மா போயிட்டாங்களே, எங்க அம்மா போயிட்டாங்களே, ஒரு கவலை. மனுஷனுக்கு கவலைங்க. ஐயா, மரணம், வேதனை. ஐ ஸ்டில் ரிமெம்பர் 2 years ago, என்னுடைய one of the cousin brother Michael passed away, right? பயங்கர கவலை. என் பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர். அண்ணன் இறந்துட்டாங்களே, என்னுடைய கசின் பிரதர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐ couldn't comfort them. மரணம் வேதனைங்க. மரணம் உங்களுக்கு வேண்டியவங்களை அள்ளிட்டு போயிடும், சொல்லாம கில்லாம கூட்டிட்டு போயிடும். இன்னைக்கு இங்க இருக்கிறேன், நாளைக்கு நான் இருப்பேன்னு தெரியாது. சொல்லாம கில்லாம மனுஷனை அந்த மரணம் என்ன பண்ணிடும்? கொண்டுட்டு போயிடும். மரணம் கொடியது. மரணம் வேதனை. மரணம் வேதனையானது. இன்னைக்கு அவங்க வேதனையோடு இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், சுவிசேஷம், என்னுடைய இயேசு மரித்தாரு, என் இயேசு உயிரோடு எழும்பினார். ஒரு நம்பிக்கை. எங்க அம்மா கிறிஸ்துவுக்குள் மரித்தபடினால் இன்னைக்கு எங்க அம்மா எங்க இருக்கிறாங்க? இயேசுவோடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கை. கண்ணை மூடின பிறகு இந்த உலகத்திலே ஒரு நாள் என் தாயை நான் பார்ப்பேன். அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ வேண்டும். நம்பிக்கை இல்லை, கசப்பு வந்துடும். நம்பிக்கை இல்லை, மற்றவர்களை போல முறுமுறுப்போம். அம்மாவை கூட்டிட்டு போயிட்டாங்களே, அப்பாவை கூட்டிட்டு போயிட்டாங்களே, அண்ணனை கூட்டிட்டு போயிட்டாங்களே. கிறிஸ்தவனுக்கு அந்த பயமே இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனுக்கு அந்த பயமே இருக்கக்கூடாது. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் மனைவி இருக்கிறாங்க, நேசிக்கிறேன். I love them. I love my church members. I love all my சபையில் இருக்கின்ற எல்லா தலைவர்களும் நான் நேசிக்கிறேன். மரணம் வரும் பொழுது எங்க மனைவி போகலாம், என் பிள்ளைகள் போகலாம், சரியா? வேதனை இருக்குது. மனுஷனா இருக்கிறேன், வேதனை வரும், நெருக்கம் என்னை. ஆனாலும் வேதனை மத்தியிலே
இந்த இயேசு கிறிஸ்துவோட மரண செய்தி, இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் செய்தி எனக்குள்ளாக அது ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும். I will be hopeful because one day I'm going to see them. I will see them. என்னோட திலகன் ஆண்டியை நான் பார்ப்பேன், திலகன் அங்கிளை நான் பார்ப்பேன். என்னுடைய சபையை விட்டு பிரிஞ்சு போன எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்களை சந்திப்போம். ஒரு நாள் அவங்களை என்ன செய்வோம்? நம்ம சந்திப்போம். எலிஷாவை சந்திப்பேன். நான் சின்ன பையன், ஆக்சிடென்ட் பட்டு இறந்து போனான். ஒரு நாள் நான் சந்திப்பேன். One day we going to see them again. Why? Because of the death of Christ and because of the resurrection. செய்தியை விட்டாச்சுங்க. இன்னைக்கு முக்கியமானதை விட்டுட்டோம். வளர்றோம். இன்றைக்கு என்னத்தை ஷேர் பண்ணுனீங்க? abundance life பத்தி நாங்க ஷேர் பண்ணணும். நாங்க 2 காடி வச்சிருக்கிறோம். நல்ல தொழில இருக்கிறோம். இதுதான் abundance லைஃப்ல இருக்கிறோம். ஐயா, இன்னைக்கு ஒரு நாள் இருக்கோங்க, நாளைக்கு இதெல்லாம் காணா போனுச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு குழப்படி வந்துரும். இயேசு கொடுத்துட்டாரு, இயேசு எல்லாத்தையும் எடுத்துட்டாரா? நான் அதை பிரசங்கம் பண்ணலையே, நான் அதை சொல்லி கொடுக்கலையே, பணத்தை பற்றி நான் சொல்லி கொடுக்கலையே. பணத்தை கொடுங்க, இன்னைக்கு 10 வெள்ளி கொடுத்தீங்கன்னா 100 வெள்ளி கர்த்தர் கொடுப்பாரு. இன்னைக்கு அதை தான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அது வேற இயேசு, அது வேற சுவிசேஷம், வேற சுவிசேஷம். ஆமென் சொல்லுங்க. 3வது நாள் மரணம் சொல்லும் பொழுது மரணத்தை ஜெயிக்க, சரியா, அதிலிருந்து வெளியே வர நம்பிக்கையோடு வாழ அந்த இயேசு கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுத நமக்கு உதவுது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. கடைசியாக விசுவாசிகளை கேளுங்க. கடைசியாக நான் ஒன்று சொல்றேன். when you experience resurrection power, இதுதான் gospel. இந்த gospel சரியா நீங்க விளங்கிட்டீங்கன்னா, அந்த resurrection spirit உங்களுக்குள்ளாக வந்துச்சுன்னா, இந்த உலகத்தில் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஆமீன் சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சந்தோஷமா இருப்பீங்க. சரியா? யோபுவோடைய 10 பிள்ளைங்க செத்துட்டாங்கய்யா. யோபுக்கு இருந்த எல்லாம் ஒட்டகம், யோபுக்கு இருந்த எல்லாம் குதிரை, நேபி எல்லாம் செத்துருச்சு. குதிரை அங்கே இல்லை, மற்ற ஹேமர்ஸ் எல்லாம் இருந்துச்சு, டாங்கி எல்லாம் செத்துருச்சு. 1000 கணக்கில் செத்துருச்சு. வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. பிள்ளைங்களுடைய வீடு, 10 பிள்ளைங்களை இழந்துட்டான். மனைவி வர என்ன சொல்றா? டே செத்து தொலைடான்னு சொல்றா மனைவி. பாருங்க, குடும்பத்தில் இந்த நெருக்கம், மனைவி நெருக்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, எல்லாத்தையும் இழந்து போன பிறகு அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் கொடுத்தார். தூசியை தட்டுறாரு பார்த்தீங்களா? கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு. அதே யோபு தான் சொல்றாரு, ஒரு நாள் அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்ணே பார்க்கும், அவரை நான் பார்ப்பேன் என்று யோபு பழைய ஏற்பாடுல சொல்றாரு. என்ன நம்பிக்கை பார்த்தீங்களா? இதெல்லாம் டெம்பரரி, இதெல்லாம் இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு போகலாம். ஆனா என்னுடைய நம்பிக்கை இது மேல இல்ல. This is not eternal life. அந்த eternal life எனக்குள்ள இருக்குது. The resurrection power. நான் அதுல வாழ்றேன். என் வாழ்க்கை up and down இருக்கலாம். என் வாழ்க்கையில எல்லா வெற்றியாக இல்லாமல் இருக்கலாம். இருப்பினும் இந்த இயேசு எனக்குள்ளாக ஜீவிக்கிறார். Therefore விசுவாசத்திலே நான் வாழுவேன், சோர்ந்து போக மாட்டேன் என்று சொல்லி நம்ம வாழ வேண்டிய ஊக்கத்தை ரெசரக்ஷன் பாவம் உண்டாக்கும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அந்த ரெசரக்ஷன் பாவல வாழ்றீங்களா? உங்களெல்லாம் பார்த்தா ஐயோ 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 வேதனையா இருக்குது. ஏன் தெரியுமா? சுவிசேஷத்தை நீங்க சரியா விளங்கிக் கொள்ள. That is why boldly I say many Christians they do not know the gospel. Have you experienced the resurrection power within you? சரியா? எங்க அண்ணனை பற்றி நான் சொல்றேன். பவுலை பேட்டி எடுத்தாங்க. என்ன துணிச்சல நீ வாழ்ற? டே பவுல், என்ன துணிச்சல நீ வாழ்ற? எல்லாத்தையும் நீ இழந்துட்டிய. நீ எல்லாத்தையும் இழந்து என்ன துணிச்சல் நீ அனுதினமும் வாழ்ற? எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிறியே, எப்ப பார்த்தாலும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியா இரு, கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்கிற. எப்படி உனக்கு மகிழ்ச்சி வந்துச்சு? சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு காயம் அவனுடைய உடம்ப நீங்க சட்டையை திறந்து பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் காயம். இயேசுவுக்கு இருந்த காயம், இயேசு கிறிஸ்துவுடைய அச்சி அடையாளங்களை சரீரத்தில் வரைந்திருக்கிறார். பயங்கர அடி, நொறுக்கிட்டானுங்க.
ஆனா இப்படி அவனை நொறுக்கி அவனை வேதனைப்படுத்தி ஒரு பக்கத்தில் அவனுக்கு நோய் இருந்துச்சு, இந்த எல்லா பலவீனத்தின் மத்தியில் சிரிச்சு கொண்டேதான் இருக்கிறான். ஹாப்பியா இருக்கிற, ஹாப்பி கோ லக்கி. தண்ணி இல்ல, தண்ணி சூர் இல்ல. ஒருவேளை தண்ணி போட்டிருப்பாரு. நீங்க பாருங்க, தண்ணி போட்டவனுங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஹாய். இந்த கோவிட் டைம்ல ஒரு வீடியோ வந்துச்சு, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. எல்லாம் வீட்டில் ஒதுங்கி இருக்கிறான் பயத்தில். அதுல ஒரு தமிழ்நாடு தண்ணி போட்டாரு. அவர் ஸ்ட்ரீட்ல நின்றுக்கிட்டு ஹாய், சரியா, எல்லாம் வீட்டில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் பயத்துல. தண்ணி சூர்ல இவன் என்ன பண்றான், ஹாய்னு சொல்றான். பவுலுக்கு தண்ணி சூர் இல்லைங்க, அவனுக்கு இருந்த ஒரே ஒரு சூரு, the resurrection power within him. You know what he said? You know what Paul said about this resurrection power? அந்த gospel பாருங்க, அந்த gospel அவன் அனுபவிச்சிருக்கிறான். And you know, this is very important for us to understand. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 பச்சையாக அவருடைய அனுபவத்தை அவர் சொல்றாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், the book of Philippians chapter 3 verse 10-11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். என்ன சொல்றாரு? I want to know Christ. எனக்கு அவரை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும். I want to know Christ. Yes, to know the power of his resurrection and participation in his suffering. ஏன்னா பவுலுக்கு தெரியுது, இந்த உலகத்தில், கஷ்டமான உலகத்தில், தோல்வி நிறைந்த உலகத்தில், கண்ணீர் நிறைந்த உலகத்தில், இந்த வேதனை நிறைந்த இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும் என்றால், நான் இருக்க வேண்டும் என்றால், இந்த கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதலை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அது உங்களுக்குள்ளாக இருந்துருச்சு, you will be very different person. You will be very different person. We will overcome sin. We will love because he has loved me. We will forgive. We will be so zealous for the Lord. We will work hard. We will be hopeful. And we will be willing to die. All because எனக்குள்ளாக கிரியை செய்கின்ற வல்லமையான அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை. ஆமென் சொல்லுங்க. பவுல் பாவத்தில் ஊறி வாழலங்க, ஒரு காலகட்டத்தில் பாவத்தில் இருந்தான். when he experienced the resurrection power, பாவத்தை மேற்கொண்டு, பிசாசை மேற்கொண்டு, இருளை மேற்கொண்டு இந்த உலகத்திலே ஜெயமாய் வாழ்ந்தான். because he experienced the resurrection power. That is what Christianity is all about. இதை நீங்க விளங்கிட்டீங்க, இந்த உலகத்தில் நீங்க வெற்றியாக நீங்க என்ன செய்வீங்க, நீங்க வாழ முடியும். ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன், சரியா? ஐ saw ஸ்டேட்டஸ் இன்னைக்கு, ஒரு சகோதரி, ஒரு வாலிப பிள்ளை அந்த ஸ்டேட்டஸை போட்டுருந்துச்சு இந்த பிள்ளை. and she said amen. she understood that well. சரியா? அந்த லாங்கான ஒரு கட்டுரை, அந்த கட்டுரை கீழே, சரியா, I think probably this girl going through hell. I think this girl going through so much of difficulties. தாங்க முடியல, மேற்கொள்ள தெரியல. ஆனால் இந்த வசனம் அந்த பிள்ளையை தொட்டு இருக்குது. நான் வாசிக்கிறேன். when the healing we pray for doesn't come, we can still hold on unto Jesus because he's the one who understands suffering better than anyone. And in the waiting, in the struggle, he's there whispering, I am with you. I haven't left. Keep trusting me. Amen சொல்லுங்க. She knew Christ is alive. Probably she's going through sickness. அந்த பிள்ளைக்கு ஒரு ஹோப் இல்லை. ஆனா இயேசு இருக்கிறாரு. இயேசு ஜீவிக்கிறாருங்க. இயேசு ஜீவிக்கிறாரு, நம்மோடு இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலமும் இயேசு நம்மோடு இருக்கிறார். கண்ணை மூடி நாம் ஜெபிப்போம். Let us pray. Can we stand and pray?